Hello, hello. Good afternoon, students. நம்ம லாஸ்ட் அகாடமிக் இயர்ல பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற பாடம் படிச்சிருப்போம். ஓகேவா? 6ஆம் கிளாஸ்லயும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நம்ம, இல்லையா? சோ 6ஆம் வகுப்புல நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதனுடைய தொடர்ச்சி அதுதான் நம்ம இங்க 7ஆம் வகுப்புல படிக்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, பாடத்தை போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இயர் பார்த்ததுடைய ஒரு நினைவுக்கு இது பண்ணலாம், ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் என்ன பார்த்தோமோ அதனுடைய ரீகேப்க்கு நான் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே? சோ நம்ம லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நிறைய ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல தான் நமக்கு கம்ப்யூட்டரே நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுல நிறைய நம்ம புதுசா எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்திருந்திருப்போம். நமக்கு அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் பழகி இருக்கும். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம புதுசா ஒரு நம்ம ஒரு கம்ப்யூட்டரை டச் பண்ணும்போது கூட நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் கம்ப்யூட்டரை தொடணும், இப்படிதான் அதை மூடி வைக்க வேண்டும், இப்படிதான் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டும் அப்படின்னு எல்லாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்த்துதான் இந்த வருஷம் வந்திருக்கோம். சோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ச்சியா கண்டினியூவா அந்த ஒரு விஷயத்த பண்ணி பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தெரியும். அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கடந்த வருடம் விட்டதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஜென்ரல் டாபிக் தான். ஜென்ரல் டாபிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லெசனுக்குள்ள போவோம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்குதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பாகங்கள், பார்ட்ஸ் அப்படின்னா பாகங்கள், என்னென்ன பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வருது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், சிபியு, மதர் போர்டு, சார்ஜர், லேப்டாப், அப்படி என்ன நிறைய உங்களுக்கு ஸ்கேனர், என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா மைண்ட்ல வருதா? சோ ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே நம்ம 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். கணினியின் பாகங்கள், உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சோ அந்த பாகங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு ஆக்டிவிட்டி மூலமா காட்ட போறேன். சரியா? எதுல காட்ட போறேன்? ஆக்டிவிட்டி மூலமா உங்களுக்கு காட்ட போறேன். பேசிக்கா கம்ப்யூட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நம்ம பேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம், அது ஒரு ஒரு பார்ட்டுக்கும் என்ன வேலை அப்படிங்கறதையெல்லாம் நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி மூலமா பார்ட்ஸ் எல்லாம் காட்ட போறேன். ஓகேவா? சோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் ரீகேப் பண்ணிட்டு வரலாம், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இங்க உங்களுக்கு ஒரு லேப்டாப்பு, இயர்பட்ஸ், மவுஸ், டேப் மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதுல உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் உடைய பெயர் நம்ம தமிழ்லயும் தெரிஞ்சிருக்கணும், ஆங்கிலரையும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப கீபோர்டு அப்படின்னா சாவி பலகை, லிவிப்பி, மானிட்டர் அப்படின்னா திருப்பி, அந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தமிழ்ல லாஸ்ட் இயரே தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலயுமே நேம்ஸ் எல்லாமே கத்துன்னு வந்திருக்கும். பட் இருந்தாலும்
நம்ம இங்கிலீஷ்ல கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா நேம்ஸும் இங்கிலீஷ்ல நீ தெரிஞ்சு வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லா நேம்ஸும் இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருவாங்க. சோ இப்போ எனக்கு கீபோர்டு இது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் அதை எடுத்து மேப் பண்றேன். சாரி. ஓகே. இதுல ஸ்கிரீன் எது? ஸ்கிரீனா இல்ல இது ஸ்கிரீனா? இது டெஸ்க்டாப் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இத வந்து என்ன சொல்லுவோம்? டெஸ்க்டாப் ஆஃப் எ கம்ப்யூட்டர். இது வந்து மவுஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹெட்போன். ஹெட்போன் தலையில் மாட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாதனம். இது இயர்பட்ஸ் காதுக்குள்ள நம்ம கொண்டு போய் அதை வந்து வச்சுப்போம். இயர்பட்ஸ். இது வந்து லேப்டாப். இது வந்து ஐபேட். இது சீன். ஐபேட் எல்லாருக்கும் போன் மாதிரியே வந்துருச்சு. சோ ஆன்சர் சப்மிட் பண்ணுவோம். ஆன்சர்ஸ் கரெக்டா தப்பாங்கிறது பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லெவன்குள்ள போக முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரோட ரீகேப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக முடியாது. இப்ப ஆன்சர்ஸ் எல்லாம் ஷோ பண்ண சொல்றேன். எல்லா ஆன்சரையும் நம்ம கொடுத்தது கரெக்ட். ஸ்கிரீன், ஐபேட், டெஸ்க்டாப், கீபோர்டு, இயர்பட், லேப்டாப், மவுஸ் அண்ட் ஹெட்போன்ஸ். ஓகேவா? சோ இதுல இப்ப நம்ம கொடுத்த எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட் இல்லையா? 8 out of 8. அதே மாதிரி இன்னும் கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் இன்னும் இருக்கு இல்லையா? அதையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்ஸையுமே பார்த்திடலாம். வேற என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம இப்ப பார்த்திடலாம். ஓகே. இப்போ இங்க என்னென்ன பார்ட்ஸ் கொடுக்குறாங்க? பிரிண்டர், கீபோர்ட், சிபியு, ஸ்பீக்கர், மவுஸ், ஹெட்போன், லேப்டாப் அண்ட் மானிட்டர். அங்க ஸ்கிரீன், இங்க மானிட்டர். ஓகேவா? சோ இப்ப இங்க வந்து பிரிண்டர் எது? எதுல வந்து நான் வந்து பேப்பர்ஸ் உள்ள செலுத்தி வெளியே அதுக்கான அவுட்புட் எடுக்கிறோம். இதுதான் பிரிண்டர். கீபோர்டு அப்படின்னா சாவி பலகை. சிபியு அப்படின்னா இது சிபியூவா இது சிபியூவா சொல்ல பார்க்கலாம். In object is a CPU, or this object is a CPU. இதான் CPU. அது ஸ்பீக்கர். ஏன்னா ஸ்பீக்கர் அப்படின்னா அந்த ஒலிக்கற்றைகள் வெளிவரக்கூடிய வெளியில் ஒலிக்கற்றைகள். இப்ப நான் வந்து பேச வேர்ட்ஸ் வாக்கியம் வந்து உங்களுக்கு அங்க கேட்கணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பார்க்கக்கூடிய டிவி ஆர் கம்ப்யூட்டர்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சோ அந்த ஸ்பீக்கர் வழியாக தான் என்னைய வாய்ஸ் உங்களுக்கு வருது. உங்களோட நீங்க பேசுறது எனக்கு இங்க கேட்கும். சோ ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா இத்தனை டிஸ்டன்ஸ் உட்கார்ந்து நம்ம பேசும்போது கேட்காது. டிஸ்டன்ஸ் இல்ல. இப்ப நம்ம மொபைல் போன் எடுத்துக்கோங்க. மொபைல் போன்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கா? அந்த ஸ்பீக்கர்ல தானே. நம்ம ஸ்பீக்கர் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால மொபைல் போன்ல ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இருக்கிறவங்கள்ட்ட பேச முடியுமா? முடியாது இல்லையா? சோ சேம் லைக் தட் ஸ்பீக்கர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப். ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தையானது நம்ம இருக்க இடத்துல மட்டும்தான் கேட்கும். இன்னொரு செயலையும் இன்னொரு இடங்கள்லயும் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்காது. ஆன்சர் ஷோ பண்றேன் பாரு. சோ எல்லா ஆன்சர் எல்லா இது பிக்சர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணணும்? என்னென்ன வேலைகள் எந்தெந்த செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ மை ஆன்சர்ஸ் நமக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆன்சரும் இதுதான். 10 out of 10 ஃபுல் ஃபுல் மார்க். ஓகேவா? அடுத்தது எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த வேலையை செய்கின்றது அப்படிங்கறதும் ஆக்டிவிட்டியில பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய 3, 6, 9, 15 விஷயங்கள் நான் காட்ட போறேன். சரியா? அது ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய பணியை நாம் இங்க சொல்ல போறோம். சோ ஒவ்வொரு பாகமும் எந்தெந்த பணிகளை செய்கின்றது அப்படிங்கறது நீங்க இப்ப சொல்ல போறீங்க. நீங்க தான் மேப் பண்ண போறீங்க.
சோ நீங்க ஒவ்வொன்னா ரீட் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மீனிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். இங்க டேஷ் இஸ் ஒரே நிமிஷம். இப்ப கொஸ்டின் ஃபுல்லா வந்துருச்சா? இங்க ஸ்டார்ட் ஆகுறது எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்ப கொஸ்டின் ஃபுல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லா கிடைக்குதா? The central processing unit of the computer. A computer CPU handles all instruction it receives from hardware and software running on the computer. இத எது அந்த இடத்துல போய் உட்காரும்? இது எது அந்த இடத்துல போய் உட்காரும்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ CPU. இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மைய முறை வழி அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைய முறை வழி அலகினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சமையல் கட்டுல இருக்கக்கூடிய சமையல் தர மாதிரிதான் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற CPU. அதாவது நம்ம வீட்டுல கிச்சன் இருக்கு, எல்லா வீடுகள்லயுமே கிச்சன் இருக்கும். ஆனா அந்த கிச்சன்ல கேஸ் இருக்கும், வெசல்ஸ் இருக்கும், அதற்கு சமைப்பதற்கு தேவையான சாமான்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை சரியான முறையில் பக்குவமா செய்யக்கூடிய ஒரு ஆள் இருந்தாதான் அதனுடைய அவுட்புட் ஆனது கரெக்டா வரும். அந்த சமையலானது, அந்த சாப்பாடானது நல்ல முறையில தரமாகவும் டேஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னா சமைக்கக்கூடிய ஆள் பர்ஃபெக்டான சமையல்காரரா, குக்கா இருக்கும். சேம் லைக் தட் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் அதற்குள்ள மதர் போர்டு அப்படின்னு ஒரு சிப் இருக்கு. அந்த சிப்ல வாங்கி நம்ம உள்ளீடு செய்யக்கூடிய டேட்டாஸ இன்புட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா ரொம்ப அழகா வெளியா கொடுக்குது. உள்ளீடு செய்வது, வெளியீடாக தருவதற்கு மேஜர் பார்ட் ஆஃப் ஒர்க் ஒரு CPU. அவர் தான் வந்து சமையல்காரர். கிச்சன்ல இருக்கக்கூடிய சமையல்காரர் தான் CPU. So CPU, the central processing unit of the computer. A computer CPU handles all instructions it receives from hardware and software running on the computer. ஹார்ட்வேர் கொடுக்கக்கூடியதையும் சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடியதும் ரெண்டுமே வந்து இன்புட்ஸ் வந்து வாங்கி கொள்ளும், உள்ளீடுகள் இழுத்துக்கொள்ளும். உள்ளீடை பெற்றுக்கொண்டு நமக்கு தேவையான வெளியீடை சரியான முறையில் கொடுக்கும். அது சிபியுவினுடைய வேலை. பட் அந்த வெளியீடு காண்பதற்கு நமக்கு தேவையானது இது மானிட்டர். ஓகே, அடுத்தது dash is a handled hardware input device that controls a cursor. எது கண்ட்ரோல் பண்ணுது? கர்சர். இப்ப நான் அதை இங்க மூவ் பண்றேன் பாருங்க. இங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் இப்படி மூவ் ஆகுதா? சோ இந்த மூவ் ஆகக்கூடிய இந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணது மவுஸ். Mouse is a handled hardware input device that controls a cursor. Mouse வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர். கர்சர் கண்ட்ரோல் ஃபுல்லாவே மவுஸ் பேட் ஆர் மவுஸ். ஓகே, சாரி, இன்பில்ட் மவுஸ். லேப்டாப்ல எல்லாம் இன்பில்ட் மவுஸ் பேடுன்ட்டு. டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணுவீங்க, சுட்டி. மூன்றாவது கேள்வி. A collection of instructions that enable the user to interact with a computer, its hardware or perform tasks. A collection of instructions that enable the user to interact with the computer, its hardware or perform the task. அதாவது நம்மால் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளையும் உள்வாங்கிக் கொண்டு, அது எனி டாஸ்க் ஆர் ஹார்ட்வேர் ஒர்க்ஸ் எதா இருந்தாலும், இதுவாக இருந்தாலும்
அத வந்து வாங்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி இன்டராக்ட் பண்ணி கணினி கூட இன்டராக்ட் பண்ணி செயல்படுவதற்கு என்ன தேவை? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மென்பொருள் சாதனத்தின் உதவியுடன் தான் நம்ம ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கணினிக்கு வழங்கி அதனுடைய வேலையை செய்ய வைக்க முடிகிறது. அடுத்தது dash and output hardware device connects to a computer to generate sound. சவுண்ட வந்து வெளியீடு செய்வதற்கு எது பயன்படுகிறது? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் and output hardware device that connect to a computer to generate sound. நம்ம கம்ப்யூட்டர் பக்கத்துல ஸ்பீக்கர் இருந்தாதான் நம்மளால நம்ம பேசக்கூடியது வெளியில் கேட்க முடியும். ஓகே, அடுத்தது dash is named after the first 5 alphabetic keys located under the row of number keys on the keyboard, and it is the official computer keyboard stands. அதாவது நம்ம இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு நியூமரிக்கல் கீபேடுன்னு சொல்லுவோம். இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா QWERTY அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவும் கீபோர்டு அந்த மேல் வரிசையில் இருக்கக்கூடிய வரியை குறிப்பதற்கான பெயர். அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு நிமிஷம். Electronic devices that accept data input, process that data, produce output, and storage the result. எது எது அந்த வேலையை செய்கிறது? இன்புட்டை வாங்கி அவுட்புட்டை கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாமே பண்ணி வைக்கக்கூடியதா ஒரு கணினியின் செயல். Any hardware device that sends data to a computer allowing you to interact and control it. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து உள்விழுக்கப்படுகிறதுக்கு பயன்படக்கூடிய சாதனங்கள். இன்புட் டிவைசஸ் இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் டிவைஸ். டேட்டா டு சென்சர் டேட்டா டு கம்ப்யூட்டர். One of the primary input device used with the computer. One of the primary input device used with the computer. எது இன்புட்ஸ் கொடுக்கிறதுக்காக உபயோகப்படக்கூடியது கீபோர்ட். Dash is a peripheral that receives data from the computer, usually for display, projection, or physical reproduction. Is any peripheral that receives data from a computer, usually for display, projection, or physical reproduction. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடியது. இப்ப இங்க இருக்கு பாருங்க, இந்த இமேஜஸ் அவுட்புட் டிவைஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம இன்புட் கொடுக்கக்கூடியது அவுட்புட் காட்டுறதுக்கு எது இதெல்லாம் யூஸ் பண்றோம்? பிரிண்டர், ஸ்கேனர், அப்புறம் மானிட்டர், இது எல்லாமே அவுட் டிவைசஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே, ப்ரொஜெக்ஷன் ஆர் பிசிக்கல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு என்ன சொல்றோம்? அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். வெளியீட்டு சாதனங்கள். ஓகே, அடுத்தது dash and external hardware output device that takes the electronic data stored on a computer or other device and generate a hard copy of it. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே ஹார்ட் காப்பியா வெளியீடு செய்வது. ஹார்ட் காப்பினா பேப்பர்ஸ்ல வெளியீடு செய்வதற்கு வந்து எது பயன்படுத்துகிறோம்?
பிரிண்டர். நம்ம இங்க பண்ணி வைத்திருக்கக்கூடிய தரவுகளை நான் வந்து பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில வச்சு பார்த்துக்கலாம். இந்த மானிட்டர்ல சிஸ்டம் எடுத்து போக வேண்டிய வேலை இல்லாமல் கையில வைத்து பார்த்து கொள்ளக்கூடிய வழிவகை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்படுது பிரிண்டர். An external hardware output device that takes the electronic data stored on a computer or other device and generates a hard copy of it. That is called printer. அடுத்தது dash best described as any physical component of a computer system that contains a circuit board, IC, or other electronics. Dash best described as any physical component of computer system that contains circuit board, ICs, and other electrons. எது வந்து உங்களுக்கு பிசிக்கல் காம்பனன்ட் யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு, ஐசிஸ்க்கு, அதர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய சாதனமானது ஹார்ட்வேர். மாத்திட்டேனா? சாரி, ஹார்ட்வேர் வந்து இங்க போகும், இங்க இருக்கிற ஸ்பீக்கர் இங்கே தான். அடுத்தது a camera that connects to a computer dash. A camera that connects to a computer dash. அது எது வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கிறது எது? வெப்கேம். வெப் கேமரா உங்களுக்கு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின். அடுத்தது dash is a hardware input device that optically reads and image and converts it into a digital signal. அதாவது நம்ம கொடுத்திருக்கிறத அப்படியே ரீட் பண்ண, எது பிரிண்டர் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும், இது வந்து அப்படியே ரீட் பண்ணும். என்ன இப்போ அது அப்படியே, அதுக்கு பேர் தான் ஸ்கேனர். வருடி. Dash is an output device that displays video, images, and text. இது எல்லா அவுட்புட் வேலையும் நமக்கு கொடுக்கக்கூடியது எது? மானிட்டர். அடுத்தது dash a universal serial bus is a plug and play interface that allows a computer to communicate with peripheral and other devices. அதாவது யூஎஸ்பி கேபிள் இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த, வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அத வந்து நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடிய சாதனமானது யூஎஸ்பி. கரெக்டான பாருமா? வெரி குட். 15 out of 15 ஆன்சர்ஸ் பாருங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் நமக்கு இது எப்பவுமே தேவைப்படும். எல்லா இடங்கள்லயும் இது வந்து தேவைப்படும். இதெல்லாம் கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய கத்துக்க முடியும். கம்ப்யூட்டரை வச்சு நம்ம வந்து எல்லா இடங்கள்லயும் வேலை செய்ய முடியும். சோ பேசிக் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன்.
எல்லாமே நமக்கு இன்னைக்கு வந்து பேசிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தான் மேப் பண்ண போறோம். இன்னும் 2 ஆக்டிவிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து இதுல ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்னென்ன டிவைசஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் இந்த மைய முறை வழி அழகுனா என்ன, அதனுடைய வேலை என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியும். இது பேஸ் தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க தெரிஞ்சதெல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம். கீபோர்டு, ஸ்பீக்கர், இதுதான் ஸ்பீக்கர், இதுதான் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது வந்து கேமரா, அடுத்தது வந்து பிரிண்டர், அடுத்தது மவுஸ், மானிட்டர், டிவிடி டிரைவ், மைக்ரோஃபோன், ஸ்கேனர். இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே ஹார்ட்வேர், வன்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை வந்து மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ஹார்ட்வேர்ஸ், வன்பொருள்கள். வெம்மால் தொட்டு உணரக்கூடியதும் உபயோகப்படுத்த வெளி தோற்றத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான சாதனங்களை வன்பொருள்கள், ஹார்ட்வேர் என்று குறிப்பிடுவோம். உணர முடியாதவை சாஃப்ட்வேர், மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அதனுடைய டிஃபரன்ஸ் ஒன் மென். ஓகேவா? ஓகே, நம்ம மேட்ச் பண்ணிருக்கிற எல்லாமே கரெக்ட். சோ நமக்கு வன்பொருட்கள்னா என்ன, மென்பொருட்கள்னா என்ன, ஆன்சர்ஸ் பாருங்க. கரெக்ட் ஆன்சரும் இதுதான், என்னுடைய ஆன்சரும் இதுதான். ஓகேவா? சோ வன்பொருள் மென்பொருளுக்கு இமேஜஸ் வச்சு உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுனால இத நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இந்த ஆக்டிவிட்டி எதுக்காகனா கணினியினுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. Which part of the computer shows you information from the computer? அதாவது கணினியில் எந்த பார்ட் வந்து எந்த பாகமானது எந்த பாகமானது நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்மால் கண்ணால் காண முடிகிறது. எது அதுக்கு யூஸ் பண்றோம்? இதோடைய பெயர் என்ன? மானிட்டர், தெரிவிப்பி. ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியாது. வாட் பிடிஏ ஸ்டாண்ட் ஃபார்? பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இது எல்லாரும் பாத்தீங்க. பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் நீங்க பாத்துறீங்க. பட் நம்ம இங்க 7வது பாட புத்தகத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. A scanner is used to make a copy of a picture or document. True or false? நம்ம கொடுக்கறத அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கறது எது? ஸ்கேனர் தான். எஸ், ட்ரூ. What is this? This is the keyboard or mouse or monitor or CPU or all the above. What is this? Chutti, mouse.
Which part of the computer shows you information from the computer? Monitor. Which part of computer is the brains of the computer? இங்க டூ ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ எந்த டூ ஆன்சர் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் கணினியின் மூளையானது எங்க உள்ளது? சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சோ அப்ப இங்க சிபியுவும் வரும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வரும். ஓகேவா? சோ சிபியு ஷார்ட் ஃபார்ம்ல, பிரீஃப்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். Which computer part can you point and click with? இது இந்த பாயிண்ட் எங்க இருந்து வரும் உங்களுக்கு? மவுஸ்ல தானே வரும், சுட்டியின் மூலமாகத்தானே இந்த இப்படி மூவ் ஆகுது எனக்கு இந்த கை. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Which computer parts gives you sound from the computer? இங்கேயும் ரெண்டு கேட்டிருக்காங்க. சவுண்ட் வெளியில வரணும் அப்படின்னா எந்தெந்த பார்ட்? எதது மூலமா நம்மளால ஒலிகளை கேட்க முடியும்? ஒன்னு ஸ்பீக்கர், ரெண்டாவது லேப்டாப்ல கேட்கலாமா? மவுஸ்ல கேட்க முடியாது. லேப்டாப்ல கேட்க முடியுமா? முடியாது. ஹெட்போன், ஹெட்போன்ல தான் கேட்க முடியும். ஹெட்போனை வந்து நம்ம காதை கொடுத்திருப்போம். ஸ்பீக்கர் எல்லாருக்கும் கேட்கும். ஹெட்போன் ஆனது நமக்கு மட்டும்தான் கேட்கும். அப்ப இதுக்கு ரெண்டு ஆன்சர் எது? ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்போன். What is this? Computer, desktop, laptop, camera, workstation. இதற்கு பெயர் என்ன? ஸ்பீக்கர் இருக்கு, சிபியூ இருக்கு, கீபோர்டு இருக்கு, மானிட்டர் இருக்கு, மவுஸ் இருக்கு. எல்லாம் அனைத்தும் சேர்ந்ததை கம்ப்யூட்டர் அப்படி சொல்லுவீங்களா, டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவீங்களா? டெஸ்க்டாப். What is this? This is PDA, laptop, desktop, tablet or all the above. இது என்னது? பார்த்தாவே நமக்கு தெரியும் என்னன்னு. Laptop. Very good. Last. A printer is a dash device. Printer அப்படிங்கிறது உள்ளீட்டு சாதனமா, வெளியீட்டு சாதனமா? வெளியீட்டு சாதனம். அவுட்புட் டிவைஸ். இப்போ ஒரு தடவை ஆன்சர் பார்க்கும்போது எல்லா கொஸ்டின் வித் ஆன்சர் ரீட் பண்ணுங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள்ல பாடங்கள் வரும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். பாடங்கள் வரும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். So, நாலாவது கேள்வி வரைக்கும் படிச்சிருப்பீங்க.
5, 6, 7, 8 படிங்க. 5, 6, 7 படிங்க. சரி, 5, 6 படிங்க. 7, 8 பாருங்க. இது எல்லாமே ஜெனரல். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் பார்க்க முடியும். 9, 10. 9, 10, 11. ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம வந்து ஜெனரல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்தாச்சு. சோ ஆக்டிவிட்டியில நம்ம இது எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சாச்சு இல்லையா? சோ இப்ப நம்மளுடைய பாடத்துக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். நம்மளுடைய முதல் பாடமானது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தான். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது முதல் பாடம். தமிழ்ல கணினியின் ஒழுங்கமைப்பு என்று பெயர். அதுதான் நான் இங்க எழுதி போட்டிருக்கேன். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில முதல் பாடம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்ல முதல் பாடம் கணினியின் ஒழுங்கமைப்பு. இந்த கணினியின் ஒழுங்கமைப்பு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு அப்படிங்கிறது என்ன? சிபியு இல்ல அப்படின்னா நமக்கு மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எது இருந்தும் உபயோகம் இல்லை அப்படிங்கிறது தான் சமம். நான் தான் பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு சமையல் அறை இருக்கு. அதுல வந்து சாமான்கள் அனைத்தும் இருக்கிறது, காய்கறிகள் இருக்கிறது. ஆனால் சமையல் செய்வதற்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னா அவ்வளவு பொருட்கள் இருந்தும் வீண், உபயோகம் இல்லை. அதே போலதான் கம்ப்யூட்டர்ல மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், வெப் கேமரா, ஸ்பீக்கர் எது இருந்தாலும் சிபியு இல்லை, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லை அப்படின்னா நமக்கு கணினி இருந்து உபயோகம் கிடையாது. மைய முறை வழி அலகு என்பது நாம் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தொழில் வேலைகளை செய்து தரவுகளை முறை வழிப்படுத்தி நமக்கு வெளியீடாக வழங்கக்கூடிய ஒரு சாதனம் தான் மைய முறை வழி அலகு, சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். CPU can be identified as a digital circuit that process data according to given instructions, whatever task performed by the computer in all such instance. Okay, so central processing unit runs in the background. பேக்எண்ட்ல தான் ஒர்க் ஆகுது, பின்னணியில் வேலை செய்கின்றது. பின்னணியில் தொழிற்பட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் மைய முறை வழி அலகானது பின்னணியில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா தொழிற்பட்டு கொண்டிருக்கும். சோ இதுல வந்து ப்ரோக்ராம் செய்நிரலில் தேக்கி வைக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்துவதே இதன் பிரதான தொழில். மைய முறை வழி அலகை வெளியே இருந்து நம்மால் அவதானிக்க முடியாது. அது முறைமை அலகில் உள்ள ஒரு தாய்ப்பலகையில் தானப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது நம்ம மைய முறை வழி அலகு, முறைமை அலகு அப்படிங்கறதான் நம்ம கண்ணால பாக்குறோம். வெளியில வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இப்ப நான் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் காட்டினேன் இல்லையா, பெரிய பாக்ஸ் சிபியுன்னு மார்க் பண்ணினோம் இல்லையா, அந்த பாக்ஸ நம்மளால வெளியில இருந்து பாக்ஸ மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மைய முறை வழி அலகானது எங்கு உள்ளது அப்படின்னா தாய்ப்பலகையில ஒரு சிப்பு உள்ள குட்டியா இருக்கும். அததான் வந்து நம்மளுடைய மொபைல்ல வந்து இந்த சிம் கார்டு போடும்போது பேக்ல பாத்தீங்கன்னா சிப் இருக்கும், மெமரி கார்டு. சோ இதுல எல்லாம் வந்து அந்த சிப் இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் கம்ப்யூட்டர்லயும் இருக்கும். அது வந்து முறைமை அலகு அப்படிங்கிறது நம்ம வெளியில இருந்து பாக்குறோம். சோ முறைமை அலகுக்கு உள்ளாக உங்களுக்கு தாய்ப்பலகை மதர் போர்டுல உள்ள ஒரு குட்டியா இருக்கிற சிப்பு தான் மைய முறை வழி அலகு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மைய முறை வழி அலகை பத்தி அடுத்த வகுப்புல நம்ம ஃபுல்லா இந்த லெசனை பார்க்கலாம். இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டும் அதனுடைய முக்கிய பகுதிகள் என்னென்ன உள்ளது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்,
கணினியின் தலைமுறைகள் இதுதான் இந்த பாடத்துல இருக்கு. இதுல ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்ட்ரோடக்ஷன் இப்ப பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல இதுல என்னென்ன முக்கிய பகுதிகள் உள்ளன மற்றும் கணினியின் தலைமுறைகள் பற்றி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.